வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி லோட்டஸ் ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் அதோடைய மெட்டீரியல்ஸு. க்ளூ கன்னு, அது இடையில யூஸ் பண்ணுறதுக்காக கம்பி, சைட்டன் ரிப்பன், கழுத்தில் தொங்க போடுறதுக்காக ஃபெவிகால், சிசர்ஸு, ஃபோம் ஷீட் வந்து நான் 2 பண்டல்ஸ் வாங்கியிருந்தேன். 2 பண்டல்ஸில் வந்து ஈச் ஒன்னில் வந்து 10 ஷீட்ஸ் இருந்தது, A4 சைஸு. இதுவே அதுக்கு கரெக்டாக இருந்தது. அதேமாதிரி ஒரு 5 ஷீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். அது எதுக்குன்னா, அதுக்கு வந்துட்டு லீஃப்க்கு கொடுக்கறதுக்காக. இது வந்து கிளிட்டர் ஷீட்டில் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு பெட்டல்ஸ் வந்து லோட்டஸுடைய பெட்டல்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒன்று கட் பண்ணியிருக்கேன், ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்காக. இந்த ஷேப்பை வச்சு இதே சேம் சைஸில் கொண்டு வர்றதுக்காக ஒரே ஒரு ஷேப் மட்டும், அதாவது 4 சைஸில் ஈச் ஒன் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா நமக்கு எல்லா பெட்டல்ஸும் சேம் சைஸில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சார்ட்டில் வந்து அதை கட் பண்ண போகிறோம். இதை வந்து சார்ட்டில் இப்போ கட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு சைஸ்லேயும் 10 பெட்டல்ஸ் கட் பண்ணி எடுத்திருந்தேன். இதுதான் அதோடைய சைஸு. இது வந்து எல்லா சைஸ்லேயும் கட் பண்ணியிருந்தேன். ஒரு 4 சைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம பெட்டல்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுறப்ப டைமில் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுக்காக. இது வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு இடையிலையும் வந்துட்டு நான் அந்த கம்பி கொடுத்துருந்தேன். அது எதுக்காகன்னா, அது வந்து பெட்டல்ஸை வந்து நம்ம என்ன ஷேப்புக்கு வேணாலும் அதை வந்து நம்ம வளைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அது வந்து க்ளூ கன் வச்சும் கொடுத்துருந்தேன். க்ளூ கன் வந்து கொஞ்சம் ரொம்ப டக்குன்னு ஒட்டும், பட் கொஞ்சம் அது நம்ம கையிலலாம் ஒட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் இன்னுமே ரொம்ப சிம்பிளாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். செல்லோ டேப்னால் நம்ம சென்டரில் வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணால் போதும், கிளியராக இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் எல்லா பெட்டல்ஸ்க்கும் கொடுத்துருந்தேன். அதாவது பெரிய சைஸு 2 சைஸ்க்கு மட்டும் நான் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சார்ட்டில் நம்ம வந்து கம்பி கொடுத்து ஒட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஃபோம் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம், க்ளூ கன் யூஸ் பண்ணி. அதோட பேக் சைடில் கொடுக்க போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் சைடு தான் வந்து கிளிட்டர் இருக்கும், அது பேக் சைடில் வந்து நார்மலாக இருக்கும் ஃபோம் ஷீட்டு. அதில் வந்து ஒவ்வொரு ஷீட்லேயும் வந்து 2 பெட்டல் கொடுத்துருந்தேன். அதாவது பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று. இப்போ வந்து அது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு பெட்டல்ஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு சைஸ்லேயும் 10 கொடுத்துருந்தேன். இதுதான் அதோடைய சைஸு. இது வந்து ஒவ்வொன்றும் வந்து சேம் சைஸில் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது. எதனாலனா, நம்ம எல்லாமே வந்து ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்தனால, ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஃபோம் ஷீட் மேலே பேஸ்ட் பண்ணி கட் பண்ணனால நமக்கு வந்து ஃபோம் ஷீட்டும் சார்ட்டும் வந்து ஒரே மாதிரியே இருந்தது. அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, லீவ்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். லீவ்ஸ்க்காக அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். ஒரு சின்ன நார்மல் பேப்பரில் வந்துட்டு லீவ்ஸோடைய டிசைனை வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி க்ரீன் கலர் சார்ட்டை வந்து அந்த பெட்டல்ஸோட லீஃபோட சைஸுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் ஒரு லோட்டஸ்க்கு வந்து 5 லீஃப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த லீவ்ஸ் வந்து சேம் அதே பெட்டல்ஸோடைய மாடல்லே ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் சேமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு அதையெல்லாம் பேஸ்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பெட்டல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பெட்டல்ஸும் ரெடி ஆகிடுச்சு, லீஃபும் ரெடி பண்ணியாச்சு. இது வீடியோக்காக லைட் பிங்க்கில் தெரியுது, பட் நல்லா நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மைல்டான நல்ல லோட்டஸோடைய பிங்க்லேயே இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேஸில் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்து சார்ட் பேப்பர் ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அது எல்லாமே வந்து ஒவ்வொன்று ஸ்டெப்பாக ஒவ்வொரு சைஸை வந்து ஒவ்வொரு லேயராக வந்து பேஸ்ட் பண்ணி 4 லேயரும் வச்சாச்சு. பெட்டல்ஸ்லேருந்து லீஃபில் ஸ்டார்ட் பண்ணி பெட்டல்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து லோட்டஸோடைய சென்டர் போர்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு நார்மல் ஃபோம் ஷீட்டை எல்லாமே வந்து கிளிட்டரில் கொடுத்துருந்தோம். சென்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிகிறதுக்காக நார்மல் ஃபோம் ஷீட் வாங்கியிருந்தேன். ஏன்னா அதுதான் வந்து சன்ஃப்ளவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்
அப்படிங்கிறதுக்காக நார்மல் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸில் மேலே வச்சு கவர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் டாட் டாட்டாக தெரியறதுக்காக க்ளூ கன்லேயே டாட் மாதிரி கொடுத்துருந்தேன். இது வந்து பேக் சைடு ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை கழுத்தில் குழந்தைங்களுக்கு கழுத்தில் தொங்க போடுற மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க ஸ்டேஜில் நின்று டான்ஸ் ஆடுறதுக்கு. அதுக்காக பின்னாடி சர்டன் ரிப்பனில் கொடுத்துட்டு இப்போ வந்து சென்டர் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு குட்டி குட்டியாக ஸ்ட்ரிங்ஸும் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து ஒரு சின்ன போவும் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி பட்டல்ஸாக தான் ஃபோம் ஷீட்லேயே ரெடி பண்ணி சின்ன ஒரு டிக்டாக் பின்னு வச்சு ஒரு லோட்டஸ் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் அதோடைய அவுட்புட்டு. இப்படி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்துட்டு இதான் அதனுடைய ஃபைனல் அவுட்புட்டு. இது குட்டி டிக்டாக் பின்னில் செஞ்ச போ.